ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலைக்கு கார சரமாக எதுவும் சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த ஆயுத பூஜைக்கு பொரி இருக்கும் இல்லைங்களா? அந்த பொரியை வச்சு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணலாங்க. வேறு என்னங்க, வீட்டில் கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி இருக்கும், கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கைவசம் எங்கள் வீட்டில் கேரட் மட்டும்தாங்க இருந்துச்சு. நீங்கள் வேணால் பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், டேபிள் சால்ட்டு தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், வர மிளகாத்தூள் தாங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய் வேணும். அப்புறம் இந்த மாதிரி பாத்திரமும் ஒரு கரண்டி வேணுங்க. அப்போ தான் அந்த பாத்திரத்தில் போட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரியை போட்டு அப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட வேண்டியதாங்க. அப்புறம் கேரட்டு, வேறு என்னங்க, எல்லாத்தையும் போட வேண்டியதாங்க. வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் உப்பு எடுத்து வச்சுருந்தேங்க 1/2 டேபிள் ஸ்பூனு. தேங்காய் எண்ணெய் எவ்வளோன்னு சொல்ல மறந்துட்டேனே. தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூனோ 1/2 டேபிள் ஸ்பூனோ கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, தள்ளுவண்டியல் கடையில் வர மாதிரி இந்த பாத்திரத்தை நல்லா பிடிச்சிட்டு சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு அடிச்சிக்க வேண்டியதான். செம சூப்பரான காரப்பொரி ரெடி ஆகிடுச்சிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.